அடுத்து இன்றைய ரவுண்ட் அப்ல அதிகம் பயன்படுத்தும் மாத்திரைகள் அனைத்தும் போலி. ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே ஹாஸ்பிட்டல் போவோம், இல்ல மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட் வாங்கி சாப்பிடும். அப்படி நாம சாப்பிடக்கூடிய பெரும்பான்மையான மாத்திரைகள் எல்லாமே தரமற்றது, போலியான மாத்திரைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இன்னைக்கு ஆய்வின் மூலமாக தெரிய வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதாவது நாடு முழுக்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டுக்காக விற்பனைக்கு வரக்கூடிய மாத்திரைகள், அது விற்பனைக்கு வர்றதுக்கு முன்னாடி மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அதை செக் பண்ணுவாங்க, பரிசோதனை பண்ணுவாங்க, அதோடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கு பிறகு அதோடைய தரத்தை உறுதி செய்த பிறகுதான் அது விற்பனைக்கு வரும். இப்படியாக ஒரு பரிசோதனை போன மாதம் நடத்தப்பட்ட பரிசோதனையில சளி, காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய 156 வகையான FDS அந்த வகையை சேர்ந்த மாத்திரைகள் தரமற்றவை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இந்த 156 மாத்திரைகள் எல்லாமே மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்காக, சளி, இருமலை தொடங்கி உயர் ரத்த அழுத்தம், டயபெட்டிஸ் இது மாதிரி முக்கியமான பிரச்சனைக்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் தரமற்றவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிர்ச்சியின் தொடர்ச்சியாக இப்போ இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. இது கடந்த மாதம் எடுக்கப்பட்ட அந்த செக் பண்ண அந்த ரிப்போர்ட்டு 156 மாத்திரைகள் தரமற்றது அப்படின்னு. இப்போ ரீசெண்டா அதே போல மருந்துகளுடைய தரம் குறித்து மருத்துவத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு மாதமும் பரிசோதனை நடத்துவாங்க. அப்படி மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில மக்கள் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய பாராசிட்டமல் உள்ளிட்ட 53 மருந்துகள் தரம் இல்லை அப்படின்னு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிய வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல மெடிக்கல் ஷாப்லயோ நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய டேப்லெட், ஒன்றும் பாராசிட்டமல் இந்த மாதிரி மிக முக்கியமான டேப்லெட், அதிகமான புழக்கத்தில் இருக்கக்கூடிய டேப்லெட் எல்லாமே போலியானது. அதுதான் புழக்கத்தில் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது, ஒரு நோயை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றோம். ஆனா அதே மாத்திரையும் போலி, அதனால இன்னொரு நோயும் வருது அப்படின்னா நிச்சயமாக அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. இப்போ மாத்திரைகள் நோயை தீர்க்கவா அல்லது நோயை அதிகரிக்கவாங்கிற கேள்வி இதன் மூலமா எழுது. சரி, உண்மையில ஆய்வு முடிவுகள் சொல்வது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ என்னென்ன மாத்திரைகள் போலியானது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ 50க்கு மேற்பட்ட மாத்திரைகள் சொல்றோம். அதுல மிக முக்கியமான மாத்திரைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டமின் சி மற்றும் D3 மாத்திரைகள், ஷெல்கால், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி சாஃப்ட் ஜெல், ஆன்டி ஆக்சிட் பேன் டி, பாராசிட்டமல் IP 500 mg, அதே போன்று ஆன்டி டயபெட்டிக் மருந்தான கிளிம்பிரைட், உயர் ரத்த அழுத்தத்திற்கான மருந்து டெமில்சார்டன் உள்ளிட்ட 53 மிக முக்கியமான மருந்துகள் தரம் தொடர்பான ஆய்வுல தோல்வி அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது, அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மருந்துகள் எல்லாமே ஹெட்ரோட்ரக்ஸ், ஆல்கெம் லேபரேட்டரிஸ், ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் லிமிடெட், கர்நாடகா ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பார்மசிட் லிமிடெட் உள்ளிட்ட பல பிரபலமான நிறுவனங்கள் தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய மாத்திரைகள். இப்ப சொன்ன இந்த நிறுவனங்கள் எல்லாமே, நாம இப்ப உங்க வீட்டுல ஒரு டேப்லெட் இருக்குன்னா அந்த டேப்லெட் செக் பண்ணி பாருங்க. இப்ப சொன்ன நிறுவனங்கள்ல விற்பனை பண்ண டேப்லெட்டா தான் அந்த டேப்லெட் இருக்கும். பெரும்பான்மையாக மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே இப்ப சொன்ன இந்த நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய மாத்திரைகள் தான் நாம பெரும்பான்மையை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாத்திரைகள் தான் போலியானவை, தரமற்றவை அப்படின்னு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. குறிப்பா ஷெல்கால் மாத்திரைகள் உத்தரகாண்டை சேர்ந்த பியூர் அண்ட் கியூர் ஹெல்த் கேர் நிறுவனம் தயாரித்து டோரண்ட் பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தின் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வருது. இந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளும் பரிசோதனையில தோல்வியை சந்தித்து இருக்கிறது. அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய மாத்திரைகளும் சரியில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்நாடகாவை சேர்ந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பார்மசியூட்டிக் தயாரிப்பான பாராசிட்டமல் மாத்திரைகளும் தர பரிசோதனையில வெற்றி பெறல. சரி, இந்த மாத்திரைகள்லாம் இந்த மிக முக்கியமான கம்பெனி தயாரிக்கிறாங்களே, இது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவ நிறுவனங்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இது போலியான மாத்திரைகள் எப்படி அப்படின்னு, நாங்க இது தயாரிக்கல, எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் மத்தியில எங்களுடைய நன்மதிப்பை கெடுப்பதற்காக இந்த மாதிரி போலியாகவே தயாரித்து எங்க கம்பெனி பேரை பயன்படுத்திட்டு வராங்க. இதன் மூலமாக எங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுது, இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க, நாங்க தயாரிக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ அதே கம்பெனி பேர்ல மாத்திரைகள் வந்துட்டு இருக்கு. புழக்கத்துல மக்கள் கையில அந்த மாத்திரைகள், போலியான மாத்திரைகள் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே போன ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு 156 மருந்துகளை இந்திய சந்தைகளை விற்க மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் தடை விதிச்சாங்க. இப்படி தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம பார்க்கலாம்,
உணவு இல்லாம கூட இருக்காங்க, ஆனா மாத்திரைகள் இல்லாம ஓட்டுறதே இல்லை ஒவ்வொரு நாளையும். மிக முக்கியமான ஒரு விஷயமாக மருந்துகளும் மாத்திரைகளும் மனித வாழ்க்கையில மாறி இருக்கு. அப்படிப்பட்ட மருந்துகள் எல்லாமே ஒரு நம் உடலில் ஏற்படக்கூடிய ஒரு நோயை தீர்ப்பதற்காக, பிரச்சனையை சரி செய்யதான். ஆனா பிரச்சனையை சரி செய்யறதுக்காக நீங்க சாப்பிட்ற மாத்திரை எல்லாமே போலியானவை, தரமற்றவை, அதனால இன்னொரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லும் போது கேட்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. இதுதான் அந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அதுவும் சர்வ சாதாரணமாக பாராசிட்டமால் தொடங்கி நம்ம சர்வ சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய எல்லா மாத்திரைகளும் போலியானது. மிக முக்கியமான முன்னணி நிறுவனம் தயாரிக்கக்கூடிய மாத்திரைகள், அந்த போலியான மாத்திரைகள் எல்லாமே ஒரு மிக முக்கியமான நிறுவனங்கள் தயாரித்த மாத்திரைகள் அப்படிங்கிறதா. ஆனா அந்த நிறுவன கிட்டத்தை கேட்கும் போது நாங்க அதை தயாரிக்கல, எங்க பேரை பயன்படுத்தி ஏதோ போலியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரை தயாரித்தாலும் அந்த நிறுவனம் பேர் தான் மாத்திரையில இருக்கு, போலி மாத்திரையில. அந்த போலி மாத்திரை தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில புழக்கத்துல இருக்கு, மக்கள் அதை தான் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ தயவு செய்து ஒவ்வொரு முறையும் எதுக்கெடுத்தாலும் மாத்திரைகள் எடுத்துக்கிறத நம்ம தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு உடல் நிலையை நம்ம சரியா பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரியான போலி மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய பிரச்சனை இன்னும் அதிகமாகக்கூடிய வகையில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வருமுன் காப்போம் அப்படிங்கிற வகையில நாம நோய்கள் வருவதற்கு முன்னாடி நம்ம பாதுகாத்துக்கணும். முடிந்த அளவுக்கு மாத்திரைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதா இதன் மூலமாக நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்கு.